வணக்கம். பாலியல் பிரச்சனைகளில் எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம சொல்கிறது இன்னொரு கண்டிஷன். ஒரு ஆண் அல்லது பார்ட்னருக்கு, ஒரு பெண்ணுக்கு ஹெச்ஐவி தொற்று இருக்குது, அல்லது அவங்க தொற்று இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. அவர்களோட இன்னொருத்தர் போய் உறவு வச்சுக்கிட்டாங்க. இப்போ அது ரொம்ப காமனாக இருக்குது. மசாஜ் பார்லர், பார்ட்டிஸில் தெரியாத நபர்களோட உறவு வச்சுக்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு இல்லை போதை மருந்துகளையும் சாப்பிட்டுட்டு உறவு வைத்து கொள்வது என்பது இப்போது இயல்பாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஹெச்ஐவி தொற்று வருவதற்கு சாத்தியம் இருக்குது. இதை தவிர்க்க முடியுமானா தவிர்க்க முடியும். 72 மணி நேரத்தில் நீங்கள் பிஇபி, போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். 72 மணி நேரத்துக்குள்ளே இவர்கள் ஹெச்ஐவி தடுப்பு மருந்துகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஹெச்ஐவி தொற்று வராமல் தடுக்க முடியும். 72 மணி நேரம் கழித்து இந்த வாய்ப்பு இல்லை. அப்போது நீங்கள் எதிர்பாராத ஒரு நபரோட, யாரென்று தெரியாத நபர், இல்லை பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருக்க நபர், பல பேரோட உறவு கொண்ட நபர்களோட உறவு கொள்ள அந்த மாதிரி வாய்ப்பு வந்துருச்சுன்னா பிஇபி என்ற அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். இதை எடுப்பதன் மூலமாக ஹெச்ஐவி தொற்று முழுமையாக தவிர்க்க முடியும். இது 72 மணி நேரத்துக்கு உள்ளே பண்ணணும். மெதுவாக நம்ம நினைக்கிற டைமில் பண்ணிக்க முடியாது. இதை தவிர மற்ற பால்வினை நோய்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. அதனுடைய எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை ஒரு கோர்ஸ் எடுத்திங்கன்னா பெரும்பாலும் பாக்டீரியல் நோய்களை தவிர்க்க முடியும். நம்ம மற்ற நோய்களாவது வந்த பிறகு கூட குணப்படுத்தலாம். ஹெச்ஐவி வந்த பிறகு குணப்படுத்துகிற வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. அதனால் பிஇபி எடுக்க வேண்டியது அவசியம். முக்கியமாக அந்நிய நபர்கள், பல பேரோட உறவு கொள்ளக்கூடியவர்கள், பாலியல் தொழிலாளிகளோட உறவில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. வணக்கம்.